ஹோல்ட் ஆன். தமிழக அரசியல்ல இப்போ ஒரு சைலண்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. அதிமுக வாக்குகளை அப்படியே அள்ளும் விஜய். தவேகா சத்தமில்லாம பண்ற இந்த மூவ் இப்போ எடப்பாடி பழனிசாமிய செம்ம டென்ஷன் ஆக்கியிருக்கு. டிவி கேஸ் சீக்ரெட் ஆபரேஷன். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இத பார்த்துட்டு திமுக குஷியா இருக்காங்களாம். அது ஏன்? இதோ அந்த அனல் பறக்கும் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் மேக்சிமஸ். 2026 தேர்தலுக்கு இன்னும் டைம் இருந்தாலும் கிரவுண்ட் லெவல்ல விஜய் ஒரு பெரிய மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் திமுகவுக்கு தான் விஜய் சவாலா இருப்பாருன்னு நினைச்சா இப்போ சீன் அப்படியே தலைகீழா மாறப்போகுது. அதிமுகவோட கோட்டையான கொங்கு மற்றும் தென் மாவட்டங்கள்ல விஜயோட தவேகா ஒரு சைலண்ட் அலை உண்டாக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் பிரேக் தி ஸ்டோரி. டார்கெட்டிங் தி ஏஐடிஎம்கே வோட் பேங்க். விஜயின் வியூகம் ஏன் அதிமுகவை குறிவைக்குது? த நியூட்ரல் அண்ட் யூத் வோட்ஸ். அதிமுகவோட பாரம்பரிய வாக்குகள்ல ஒரு பெரிய பங்கு இளைஞர்கள் கிட்ட இருக்கு. இப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் தளபதி விஜய் பக்கம் ஈர்க்கப்படுறது அதிமுகவுக்கு பெரிய பலவீனம். த சைலண்ட் ரெக்ரூட்மெண்ட். எந்த ஆரவாரமும் இல்லாம அதிமுகவோட அதிருப்தி நிர்வாகிகள் மற்றும் அடிமட்ட தொண்டர்களை தவேகா தன் பக்கம் இழுத்துட்டு வருது. இதுதான் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். த சினிமா கனெக்ஷன். எம்ஜிஆருக்கு அப்புறம் சினிமாவிலிருந்து வரும் ஒரு மாஸ் லீடரை அதிமுக தொண்டர்கள் சிலரே விஜய்க்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. A dangerous sign for EPS. Why is DMK happy? எதிரிக்கு எதிரி நண்பன் கதையா திமுக ஏன் சிரிக்கிறாங்க? ஸ்பிளிட் இன் ஆப்போசிஷன். 2026ல திமுகவை எதிர்க்கிற வாக்குகள் சிதறணும்னு அறிவாலயம் கணக்கு போடுது. அதிமுக வாக்குகளை விஜய் பிரிச்சா அது ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு தான் சாதகமா முடியும். த பி டீம் அலிகேஷன். இதனால தான் அதிமுக தரப்பு விஜய் திமுகவோட பி டீம்னு ஒரு பிரச்சாரத்தை இப்பவே கையில் எடுத்துட்டாங்க. த கேம் இஸ் கெட்டிங் டர்ட்டி. டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் பீட்ஸ். ஒரு பக்கம் விஜயின் சைலண்ட் அட்டாக், இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியை முரட்டு அடிமைன்னு தாறுமாறா விமர்சிச்சு வர்றது. இதுக்கு நடுவுல ராமதாஸ் ஐயா கல்வி கடன் தள்ளுபடி விவகாரத்துல திமுகவை கிழிச்சு தொங்க விட்டிருக்காரு. தமிழக அரசியல் இப்போ ஒரு செஸ் போர்டா மாறிடுச்சு. செக்மேட் இஸ் வெயிட்டிங் ஃபார் 2026. விஜய் அதிமுக வாக்குகளை பிரிச்சா அது திமுகவுக்கு வெற்றியை தேடித் தருமா? இல்ல விஜயே ஒரு பவர்ஃபுல் மாற்று சக்தியா உருவெடுப்பாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிவிகே எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம்.